அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்போது தெருநாய்கள் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக நடந்து கொண்டு இருக்கின்றது. விஜய் டிவியில் நடைபெற்ற நீயா நானா புரோகிராமை தொடர்ந்து இது சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் ஊடகங்களில் தெரியப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதில் சில கருத்துக்கள் விடுபட்டு இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவைகளை சொல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் டாக் கல்ச்சுரல் என்ற ஒரு கலாச்சாரமே அங்கே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வருகின்றது. எந்த அளவுக்கு என்றால், நாம் இருவர் நமக்கிருவர் என்ற சித்தாந்தங்கள் எல்லாம் போய் நாம் ஒருவர் நமக்கு ஒரு நாய் என்ற அளவில் நாய்களையே இவர்கள் பிள்ளைகளாக வளர்க்க ஆரம்பித்து விட்டனர். பிள்ளைகளாக வளர்க்கின்றனர். சில பெண்கள் இதை ஓப்பனாக சொல்லி தான் ஆகிறோம். புருஷனும் அந்த நாய் தான், சரியா? ஒருத்தி புருஷங்கிட்ட என்னென்ன செய்வாளோ அதை நாயிடமும் செய்வா. அந்த அளவுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் கேடுகட்டு சீரழிஞ்சு போச்சு, சரியா? அந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை தான் இப்போ இந்தியா மாதிரி உள்ள ஆசிய நாடுகளில் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடுகளுக்கெல்லாம் அது அந்த கலாச்சாரம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சில பேர் இந்த விமானத்தில் அவங்க நாயை ஏத்தாட்டி சில கம்பெனிகள்ல ஏத்த மாட்டானுங்க. பெட் அனிமல்ஸ் நாட் அலௌடுன்னு சொல்லுவான். அவன் என்ன செய்வான், டிக்கெட்டே கேன்சல் பண்ணிடுவான். என் அனிமல் இல்லாட்டி, என்னுடைய பெட் டாக் இல்லாட்டி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அந்த விமான பயணத்தையே கேன்சல் செய்யக்கூடிய காட்சிகள்லாம் கூட உண்டு. இந்த நாய்களுக்குன்னு சொத்துக்களெல்லாம் வேற எழுதி வைப்பாங்க அமெரிக்காவிலலாம். அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் நாய்களுக்கு போய் சொத்துக்களை எழுதி வைப்பானுங்க. அவங்க செய்கிற அழிச்சாட்டியம் அநியாயம் இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தனியாக ஒருத்தன் இருப்பான் ஒரு பங்களாவில், அவங்க கூட வேற யாரும் இருக்க மாட்டாங்க, 4-5 நாய்கள் தான் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் இருப்பாங்க, நாய்கள் தான் இருக்கும். எங்களுக்கு மனுஷனை விட நாய்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாய்களோட நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய ஒரு கலாச்சாரம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில். ஏன்னா டாக் கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, தெரியும். அது சம்பந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அது என்ன ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த கலாச்சாரம். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள், தெரிந்தோ தெரியாமலோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் தற்போது இந்தியா போன்ற நாடுகளிலும் அதிகரிச்சிட்டாங்க. இங்கே நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அவன் வளர்க்குற நாயை நம்ம நாயின்னு சொல்லிட்டாலே அவனுக்கு கோபம் வந்துடும். டேய் என்னடா என் நாயை நாயின்னு திட்டிட்டு அப்படின்னு அவன் சண்டைக்கு வருவான். ஏன்னா காரணம், அந்த அளவுக்கு அவன் நாய் வெறியனா இருப்பான். அதை நம்ம நாயினே சொல்லிடக்கூடாது. அப்படி அவனுக்கு கோபம் வரும். இதெல்லாம் என்னன்னா, அந்த நாய் மேல அன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லை கடந்து போறது. நாய் காணா போச்சுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்கலாம் உண்டுங்க. நாய் காணா போச்சு, வீட்டை விட்டு ஓடி போச்சு, இல்ல நாய் இறந்து போச்சு, இதுக்காண்டி தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற செய்தியெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நாயோட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறது யாருன்னு சொன்னா, பெரும்பாலும் ஆண்களோட பெண்கள் அதிகமா இருக்காளுங்க. இந்தியாவில் கூட இந்த கலாச்சாரம் பரவிக்கிட்டு இருக்கு. அது தெரிஞ்சு பரவுதா தெரியாம பரவுதான்னு சொல்லி நமக்கு தெரியல. அந்த நாய்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது யாருன்னு பார்த்தா, ஒரு படத்துல கூட கவுண்டமணி படம் ஒன்று வரும், நல்ல படம் அது. கவுண்டமணி நாட்டுப்புறத்தான மாதிரி இருப்பாரு, நாட்டுப்புறத்த ஆள் மாதிரி. என்ன வேட்டியும் ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு இருப்பாரு, பெரிய மீசை வச்சுக்கிட்டு. மொண்டாட்டி இந்த கிளப்பு வடிவுக்கரசி இந்த கிளப்புக்கெல்லாம் போற பொம்பளையா இருப்பா, பெரிய ஒரு மேனா மினிக்கியா இருப்பான்னு வைங்களேன் அந்த படத்துல. அப்போ செந்தில் கவுண்டமணியை கலாய்ப்பான். அந்த நாய் அவன் ரூமை திறந்து போகும்போது
நாய் தான் பெட்டில் படுத்திருக்கோம். அப்ப இவன் கேட்பான், என்னமாமா நீங்க படுக்க வேண்டிய இடத்துல நாய் படுத்து கிடக்கு அப்படின்ட்டு. ரொம்ப காலமா நான் அந்த நாய் தாண்டா படுத்து கிடக்கு, அந்த நாயை சாவடிக்கிறேன்டா சொல்லி கவுண்டர் பண்ணி சொல்லுவாப்புல. ஏன்னா இது உண்மையிலேயே இப்படிதான் இருக்கு நிலைமை. புருஷனாவே ஆக்கிடுறாளுங்க நாய்களை. சரி, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாளுங்கன்றது அவளுங்களுக்கு தான் அது வெளிச்சம். சரியா? அது படத்துல அவன் இலைமறைவு காய்மறைவா காட்டுறான். ஆனா உண்மையும் அதுதான். நாயோடய அவளுங்க ஐக்கியமாயி, அதனாலதான் அந்த நாய் செத்துட்டா இவளுங்க அவன் புருஷங்காரன் செத்தா கூட இவளுங்க அவ்வளோலாம் அழுவ மாட்டாளுங்க, கவலைப்பட மாட்டாளுங்க. நாய் செத்துட்டா அவளுங்க அப்படியே பைத்தியமா ஆயிடுவாளுங்க. அந்த வளர்ப்பு நாய் செத்துட்டா. அதுக்குதான் அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எல்லாம் ஒட்டியிருப்பான், பாத்துருக்கீங்களா? நாய் செத்துருச்சுன்னு போஸ்ட் எல்லாம் எங்கேயோ ஒட்டியிருப்பான், நீங்க எப்பமாவது பாத்துருப்பீங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா இப்படிதான். இப்படி அந்த நாய் மேல பைத்தியமாயி அதை அவளுங்க என்னென்ன இளவு பண்ணாளுங்களோ தெரியாது. அதனால என்ன ஆயிடுவாளுங்க, அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாளுங்க. முழுக்க முழுக்க அந்த நாய் மேலதான் இருப்பா. அவளுக்கு முழுக்க முழுக்க அந்த அவளுக்கு முழு சிந்தனையுமே நாய் மேலதான் இருக்கும். அது பேரை ஒரு செல்ல பேரை சொல்லிக்கிட்டு அது சாப்பிட்டுச்சா கொண்டுச்சான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு, அதுக்கு நோய் ஏதாவது வந்துட்டா உடம்பு சரியில்லாட்டி உடனே டாக்டர்கிட்ட கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு போறது, கார்ல ஏத்திக்கிட்டு ஊரை சுத்துறது, இதெல்லாம் சகஜமான காட்சிகள். நீங்க காலையில மெரினா பீச்சுக்கு வாக்கிங் போனீங்கன்னா தெரியும். எக்கச்சக்கமான இந்த மாதிரி நாய் லவ்வர்ஸ் அந்த நாய்களை வச்சுக்கிட்டு திரியிறத பாக்குறோம். சரி, இவங்க எல்லாம் இப்படி திரியிறாங்களே, இவங்க ஒரு நல்ல கொள்கையில இருந்தான்னு சொன்னா தெரு நாய்கள் இந்த அளவுக்குலாம் அதிகரிச்சிருக்காது. இனி இந்திய நாய்கள் இருக்குல்ல, சென்னைக்குன்னு ஒரு ரக நாய் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாயை இவன் வளர்க்குறானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சென்னை நாய்களை இவன் வளர்க்கறது கிடையாது. சென்னை நாயை இந்த தெரு நாய்ன்றது அது தெரு நாய் கிடையாது, தெருவில் விடப்பட்டதால அது தெரு நாய். அது ஒரு இனம், அதாவது நாட்டு நாய்கள். அதை இவன் வீட்டில் வச்சு வளர்க்கறதே கிடையாது. எவனா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த நாட்டு நாய்களை அவன் என்னைக்காவது வீட்டில் வச்சு ஒரு பங்களால தெருவில் இருக்கிற நாய் வளருது அப்படின்னு நீங்க எங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்தே இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் எந்த ரக நாய் தெரியுமா? அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்ல குளிர் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய நாய்கள். அது அந்த குளிர் பிரதேசத்துக்கு தான் அது அடாப்ட் ஆகும். புரியுதா? ஒரு வெள்ளைக்காரனை கூப்பிட்டு இங்க வெப்பமண்டலமா இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் அவன் எவ்வளவு காலத்துக்கு இருப்பான்? எப்படி இருப்பான்? அவனுக்குன்னு ஒரு வசதி இருக்கும், ஏசி ரூம் இருக்கும், கார் ஏசி இருக்கும், அப்படியே ஏதோ ஒரு சமாளிப்பான், கொஞ்ச காலம் சமாளிப்பான். அவனுக்கு ரொம்ப இதுக்கு அவனுக்கு ஒத்து வராது, அவன் செட் ஆகுறதுக்கு நாளாகும். சரியா? அப்ப நாயுடைய அதோடைய வாழ்நாள் என்று எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5ல இருந்து ஒரு 10-15 வருஷம் தான் அதோடைய வாழ்வு நாட்களே இருக்கும். 15 அல்லது 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமா எனக்கு சரியா தெரியல. ஒரு 20 வருஷம் அதோடைய ஆயுட்காலம் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வெளிநாட்டு நாய்களை கொண்டாந்து நீங்க வளர்க்குறிய, பிரச்சனையே இங்கேதான் ஆரம்பிக்கிறது. அந்த வெளிநாட்டு நாயை அவன் கையில பிடிச்சிட்டு வெளியே வருவான், நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த நாட்டு நாய்களா இருக்கக்கூடிய இந்த நாய்களுக்கு அது பேர் வேற ரொம்ப கேவலமா வச்சிருப்பானுங்க. அந்த பேரை நம்ம சொல்லக்கூடாது வெளியே. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேரை வச்சுதான் இந்த நாய்களை அழைப்பானுங்க. அப்ப அந்த நாய் வரும்போது என்ன ஆகும், இந்த நாய்கள்லாம் ஒன்னா கூடி அதை திறத்தும் கடிக்கும். அது பெரிய பிரச்சனை பண்ணும். அந்த நாயை அவங்க பிடிச்சிக்கிட்டு நடக்கவே முடியாது ரோட்ல. காரணம், இது நம்ம இனம் கிடையாது, இது வேற வகை, இது வெளிநாட்டு நாயின்றதுனால அது இந்த நாய்களுக்குள்ள ஒரு சண்டை போடும், அது வேற விஷயம். அது எல்லை சண்டை, அது வேற. தரத்திக்கிட்டே போவோம், அது ஓடுனா விட்டுரும். இந்த நாய்களும் என்ன ரோட்ல இருக்கிற நாய்களுக்குள்ளேயும் ஒரு சண்டை வரும், திறத்துக்கிட்டே ஓடும். அது குறிப்பிட்ட தூரம் போயிடுச்சுன்னா, அது எல்லையை கடந்து அது ஓடிச்சுன்னா இது விட்டுரும். ஆனா அந்த நாயை விடவே விடாது, திறத்துக்கிட்டே கடிக்கிறதுக்கு கும்பல் கும்பலா இந்த நாய்கள் போவோம். காரணம் என்னன்னா, இந்த நாய் நம்ம இனம் கிடையாது, நம்ம ஜாதிக்காரன் கிடையாது அப்படின்ற எண்ணத்தினால அது கடுமையா என்ன செய்யும், அட்டாக் பண்ண போறத நம்ம டெய்லி நம்ம பாக்குறோம். அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க. இவங்க நம்ம நாட்டு நாயாக இருக்கக்கூடிய இந்த தெரு நாய்கள், இதுதான் அதிகமான இந்தியாவுடைய அந்த வாழ்வு முறை இருக்குல்ல, இந்தியாவுடைய என்ன சொல்றது, தட்பவெப்பநிலை சூழ்நிலை, இதுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய ஒரே நாயினம் இந்த இனம் தான். இதை வச்சு இவங்க வளர்க்கறது இல்ல. இவங்க என்னென்ன பேர் சொல்லிக்கிட்டோ, பாமரனியன் சொல்லுவான், புல்டாக்னு சொல்லுவான், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு விதவிதமா நாய்களை இவங்க லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து கூட வாங்குறான் நாயை. 50,000, 30,000, 20,000, 1 லட்சம், 2 லட்சம் எல்லாம் கொடுத்து என்ன செய்யறான்,
நாய்களை வாங்கி இவன் என்ன செய்யறான், வளர்க்குறான். அதனால அது மேல ரொம்ப உயிரா இருக்கிறான். அது வந்து மனுஷனை கடிச்சா கூட அவனுக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? அவன் ஏன் அந்த சிந்தனை அந்த இதுக்கு போறான்னு சொன்னா, அது ஒரு குழந்தைய கடிச்சாலோ யாரை கடிச்சாலோ அவன் அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். போடா வேணா காசை வாங்கிக்கிற அப்படின்ட்டு போவான். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அது காரணம் அவன் வந்து அதை வந்து ரொம்ப நேசிக்கிறதுனால தான் அந்த நிலைமை. சரியா? தெரு நாய்க்கள்ல ஒரு சிறந்த இனங்களை எடுத்து வச்சுலாம் அவன் வந்து வளர்த்து இருந்தாங்கன்னா இந்த நாய்கள் தெருவுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை. அதுதான் ரொம்ப பேர் சொல்றாங்க. இதுலயும் ஜாதி பிரிவினை பாக்குறாங்க. அது ஏதோ தாழ்ந்த ஜாதியாகவும் வெளிநாட்டு நாய்கள் வந்து உயர் ஜாதியாகவும் இவன் பாக்குறான். அதெல்லாம் கிடையாது. அவன் நாட்டுக்கு அது வந்து சரியா அந்த நாட்டுக்கு உள்ள நாய் அது. அதை இவனுங்க இங்கே கொண்டு வந்துகிட்டு இங்கே வளர்க்கறதுனால தான் இங்க பிரச்சனையே வருது. இந்த நாய்களே வளர்த்திருந்தா இந்த நாய்கள் எல்லாமே பங்களாக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் இருந்திருக்கும், பிரச்சனை இல்லை. இவன் அந்த நாயை வளர்த்துட்டு இந்த நாய்களை கண்டுக்காம விட்டதுனால இதுங்க வந்து தெருவுல திரிகிறதுக்கு இந்த பணக்காரங்க தான் காரணம். இந்த பணக்கார நாய் லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க தான் காரணம். இவங்களும் இந்த பொம்பளைங்களும் இருக்காளுங்கள, அந்த நாயை வளர்க்குறாளுங்கள, இவளுங்க தான் காரணமே ஒழிய அந்த இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இவங்க தான். வெளிநாட்டு நாய் ரகத்தை கொண்டாந்து உள்ளக்க இறக்கி இவங்க இந்த வளர்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை. சரி, இதுல வந்து சில பிரச்சனைகள் அவங்க பேசுனதுல விடுபட்டு இருக்கு. நானும் அந்த வீடியோவை துண்டு துண்டா பார்த்தேன். இதுல என்னன்னா, இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது. இப்ப ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாய் துரத்தாதுங்க. நல்லா பார்த்துருக்கீங்களா? ஒரு நாய் துரத்தும், டக்குன்னு அது துரத்தும் போது பக்கத்துல அது எங்க தான் இருக்கும் மற்ற நாய்ங்க, இதுங்க எல்லாம் உடனே வந்து நம்ம சூழ்ந்துக்கிட்டு 7-8 நாயை வந்து கூடி நம்மளை வந்து என்ன செய்யும், அட்டாக் பண்ணும். நம்ம என்னதான் ஓடினாலும் அதுகிட்ட தப்பிக்க முடியாது. ரெண்டாவது இதய நோயாளிகள் இருக்காங்க, சுகர் உள்ளவங்க இருக்காங்க, நிறைய எக்கச்சக்கம். இன்னைக்கு வந்து அவங்க தானே ஒரு 40% இருப்பாங்க. அவங்களால ஓட முடியுமா? ஓடவே முடியாது. அப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழல் உள்ளவங்க என்ன செய்வாங்க, கண்டிப்பா வந்து என்ன செஞ்சிருவாங்க, அந்த நாய் கடியில மாட்டினாங்கன்னா அவங்க நிலைமை என்ன? அவங்கள கடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து தப்பிக்கவே முடியாது. சுகர் உள்ளவங்களை கடிச்சதுன்னா அந்த புண்ணு ஆறவே ஆறாது. ரெண்டாவது அதுக்கு ரேபிஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து இன்னும் பயங்கர பாதிப்பு. ரேபிஸ் பாதிப்பு ஒரு பக்கம், அந்த கடியுடைய பாதிப்பு இருக்குல்ல, அது கடுமையான வந்து ஒரு சேதத்தை ஏற்படும். இதய நோயாளிகள் ஓடுனாங்கன்னு சொன்னா சில பேர் அங்கேயே சுருண்டு விழுந்து, நாய் கடிக்குதோ இல்லையோ அங்கேயே விழுந்து செத்துருவாங்க. அந்த மாதிரி. ஏன்னா அவங்களால ரொம்பலாம் ஓட முடியாது. ஒரு நடக்கலாம், நடக்கிறதுல கொஞ்சம் ஸ்பீடா நடக்கலாம். ஓடுறதா இருந்தா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் அவங்களால லேசா ஓட முடியும். ரொம்ப நாய் வருதுன்னு சொல்லி அவங்க வந்து ஓடினாங்கன்னு சொன்னா அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்துருவாங்க. ஏதோ அவங்க வந்து ஏதோ ஒரு பொம்மை மாதிரி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவங்க மாத்திரை மருந்துல அதுல என்ன செய்வாங்க, ஒரு இதா வந்து நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் சூழ்நிலை. இதுக்கு நான் சொல்றதுக்கு ஒரு நிரூபணத்தை உங்களுக்கு சொல்றேன். ரேபிட்டோல ஒரு அந்த வண்டியில நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த டிரைவரோட பேசும்போது நான் கேட்கறேன் அவர்கிட்ட, என்னங்க உங்களுக்கு நாய் தொல்லைலாம் இருக்குமே, இந்த சந்து பொந்துலாம் ரொம்ப நாய் தொல்லையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க பாய், ரொம்ப கடுமையான நாய் தொல்லையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படியே கும்பல் கும்பலா திறத்தோம், நான் அதுல இருந்து கஷ்டப்பட்டுலாம் நான் இதாயிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவரே வந்து சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஒரு சந்து தாங்க நேரா போயிட்டு லெப்ட்ல கட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன தூரம் தான். அவருடைய பள்ளியில வந்து இருந்து பக்கத்துல உள்ள ஒரு சந்துல கட் பண்ணி அது உள்ளக்க போய் திரும்பணுங்க. இது அதிகபட்சம் ஒருத்தர் நடந்தாருன்னா ஒரு 5 நிமிஷத்துல கூட நடந்துருவாரு. ஆனா இவர் வந்து பைக்கு புக் பண்ணி அதுல ஏறி அவர் வந்து போறாரு. அப்ப நான் கேட்டேன், என்னங்க கொஞ்சோன்னு தூரமா இருக்கு, இது நடந்து போற தூரம் தானே, ஏன் உங்களால நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, தம்பி இந்த தூரத்துக்காண்டியே என்னால் நடக்க முடியாதுன்னுக்காண்டியெல்லாம் நான் வரல. நான் வந்து இந்த வண்டியில உங்க புக் பண்ணி நான் வரல. எங்க சந்துல வந்து பயங்கரமான நாய் தொல்லை. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்ன நாய் கடிச்சு என் காலே செப்டிக் ஆகி நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 2-3 லட்ச ரூபா நான் செலவு பண்ணி மீண்டு வந்தேன்னு சொல்லி அந்த காயத்தெல்லாம் அவர் என்கிட்ட காட்டினாரு பாய். எனக்கே ரொம்ப மனசு ரொம்ப இதாயிடுச்சு. அந்த நாய் தொல்லைக்காண்டிய அவர் மினிமம் ஒரு ரேபிட்டோல நீங்க ஒரு புக் பண்ணீங்கன்னா மினிமம் அது 30 ரூபா 35 ரூபா வரும். அவர் தொழுதுட்டு அந்த சந்துக்குள்ள போய் திரும்புறதுக்கு அதுக்கு 35 ரூபா செலவு பண்ணி அவர் வந்து பைக்ல ஏறி அங்கே போறார் பாய். பைக்ல போனா கொஞ்சம் சேஃப்டியா இருக்குங்க எனக்கு, நீங்களும் கொஞ்சம் நாயை விரட்டுவீங்க, நாய்க்கு எப்படி இது பண்ணணும் தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்குவீங்க வண்டி ஓட்டுறவங்களும், அதனால அந்த பாதுகாப்புக்காண்டி நான் வந்து பைக்ல ஏறி வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இதாங்க நிலைமை.
நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு 10 மணிக்கு மேலெல்லாம் நீங்கள் வந்து சுதந்திரமாக நடமாடவே முடியாது. அந்த படவா கோபின்னு ஒரு படவா பைய அவன் சொல்கிறான் பாருங்க, நீ ஏன்டா 11 மணிக்கு ஏன்டா நீ வந்து வெளியே வர அப்படின்னு கேட்குறான். அவன் 11 மணிக்கு நீ ஏன் வந்து ரோட்டில் நடக்கிறன்னு கேட்குறான். இப்போ உத்தரவு என்ன, இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஒரு உத்தரவு இருக்கு, 12 மணி இல்லை நீ விடிய கூட கடையை நடத்திக்கலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, எங்கே வேணா நீ நடமாடுக்குது. ஆனால் அது நடமாடக்கூடிய சூழலை கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. நாயை வந்து ஒழிக்கிறதே கிடையாதுங்க. அதுக்கு முன்னால் நாய் வண்டி வரும், ஓடியாந்து பிடிச்சிக்கிட்டு போவாங்க. அந்த காட்சியெல்லாம் இப்போ பார்க்கவே முடியல. ரொம்ப காலமாவது நம்ம பார்த்து அந்த மாதிரி காட்சிகளை நம்ம பார்க்கவே முடியல. அப்போ நாய் மீது எந்த நடவடிக்கையுமே சுத்தமாக எடுக்கிறல, அதை கொண்டு போய் ஊசி போடுறதும் இல்லை. ரெண்டாவது, இவங்க நாய் வந்து திருடர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றும் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதில் அது அந்த கருத்து கூட உடன்பாடு கிடையாது. காரணம் இப்போ வந்து கேமரா காலமாக ஆகிப்போச்சு. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை பக்காவாக பொருத்தி இருக்கீங்க. அப்போ நாயுடைய தேவைகளை இல்லாமல் போச்சு. நாய்க்கு அதுக்கு முன்னே அந்த இது இருக்கும், அந்த பர்பஸ் இருக்கும். நாய் வந்து அந்த திருடனுக்கு வந்தால், தேவையில்லாதவங்க ரோட்டில் வந்தால் நாய் குலைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு அவேர்னஸ் நாய் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி அந்த பாதுகாப்பாண்டி நாய் வளர்ப்பாங்க நகரத்தில், சென்னை மாதிரி நகரத்தில். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட தேவையில்லாமல் ஆகிப்போச்சு. முழுக்க சிசிடிவி கேமராக்கள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. ஒருத்தன் எங்கேருந்து வரான், எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்றத முழுக்க சிசிடிவி கேமரா வச்சு தான் இப்போ போலீஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. போலீஸ் பல பேரை கைது பண்ணுதே எதை வச்சு கைது பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா வச்சு தான் கைது பண்ணுறாங்க. அப்போது நாயுடைய தேவை வந்து அந்த பாதுகாப்புக்கு கூட என்ன செய்யலை. இந்த நகரங்களில் அதனுடைய தேவை வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது, இந்த நாய்கள் பெருகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, மக்கள் போடுற குப்பை கழிவுகள் சாப்பிட்டுட்டு அந்த கறியுடைய எலும்பு அதை இதை வந்து தின்னுட்டு வெளியே போடுறது, இதெல்லாம் வந்து திங்கிறதுக்கு குப்பையை கலர்றதுக்கு பெரும்பாலும் இந்த நாய்கள் வந்து வருது. ரெண்டாவது, பல இடங்களை பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம அவங்கள குறை சொல்லலை, அதெல்லாம் அவங்களுடைய பொழப்பு, அந்த பொழப்பை நம்ம குறை சொல்லலை. ஆனால் வந்து அவங்க என்ன நடக்குதுன்னா, அந்த குப்பையை சரியான இடம், அந்த எலும்பை, அந்த கறி துண்டை, அதில் எல்லாமே விற்பாங்க. கொஞ்சம் பிரியாணி விற்பாங்க, கறியை பொரிச்சு விற்பாங்க, பல மாதிரி ஐட்டம் இதெல்லாம் இருக்கும் அதில். அப்போ அந்த மாதிரி விற்கிறவங்க சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை சரியாக எடுத்து சரியாக முறைப்படி அவங்க வந்து அதை அகற்றுனா பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு அந்த எலும்பெல்லாம் சில பேர் அங்கேயே போட்டு போயிடறாங்க, கறியெல்லாம் கூட அங்கேயே போட்டு போயிடறாங்க. இதை சாப்பிட்றதுக்கு தான் இந்த நாய்கள், தெரு நாய்கள் வந்து அதிகமாக கூட திருவல்லிக்கேணி பகுதியெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். திருவல்லிக்கேணியில் போனீங்கன்னா அந்த தெரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கெங்கே அதிகமாக இந்த மாதிரி ஃபுட்டுகள் விற்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து இந்த நாய்கள் வந்து அதிக கூட்டமாக திரிகிறதுக்கு காரணம், அங்கே போனால் அந்த உணவு கிடைக்கும் அப்படின்ற காரணத்தால தான் இது வந்து திரியுது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். காரணம், இந்த தெருவில் விற்கக்கூடிய அதாவது மட்டன் சிக்கன் இந்த கறிகளை விற்கக்கூடிய கடைகளாக இருந்தாலும் சரி, சின்ன தள்ளுவண்டி கடையாக இருந்தாலும் சரி, அதை வந்து முறையாக அகற்றி முறையாக பண்ணாலே இந்த நாய் தொல்லை குறையும். எங்கு உணவு இருக்கோ அங்கு வந்து என்ன செஞ்சிடும், அதோடைய அனிமல்ஸ்கள் வந்து என்ன செய்ய அது வந்துடும். அது இயற்கையானது. இப்போ பல மரங்கள் சென்னையில் அதிகமாக வைக்கிறது இல்லைன்னா என்ன காரணம், குரங்குகள் வந்து உள்ளே வந்துடும். அதனால தான் மாநகராட்சி வைக்கிறது இல்லை. எல்லாம் ஏதேதோ மரங்கள் இருக்குல்ல, ஒரு சப்போட்டா மரம், மாமரம், அது இதுன்னு சொல்லி அப்படி பல மரங்களாக வைக்கலாம்ல, ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம், இதுதான் காரணம். அதெல்லாம் வச்சா குரங்குகள் அதிகமாக உள்ளுக்குள்ளே நகரத்துக்குள்ளே வந்துடும், பெரிய தொல்லையாக போயிடும், பிள்ளைங்களை கடிச்சிரும், போகிறவங்க வரவங்க அந்த கையில் இருக்க பொருட்களை குற்றாலத்தில் பறித்து திட்டுமே அந்த மாதிரி செய்யும். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், இதனால தான் மாநகராட்சி வந்து இந்த பல மரங்களை வைக்கிறது கிடையாது. ரோட்டில் பல மரங்கள் வச்சிருக்கலாம், நம்ம அப்படியே நினைப்போம், கண்ட மரங்கள் இருக்குது, ஒரு கொய்யா மரம் மாமரம் இருந்தால் நல்லா இருக்குமே, இணலுக்கு இணலாக போயிடும், நம்ம பழத்தையும் பறித்து திட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அந்த மரங்களை மாநகராட்சி வைக்காததுக்கு இதுதான் காரணம். குரங்கு தொல்லை ஜாஸ்தியாக வந்துடும், அணில் தொல்லை ஜாஸ்தியாக வந்துடும், பிரச்சனையாயிரும், மக்களுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் சிட்டிக்குள்ளே அவங்க வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி அந்த நாய்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் வந்து எங்கு சர்வசாதாரணமாக கிடைக்கிற பகுதியில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. மார்க்கெட்டுகளில் அந்த கோழிக்காலை குடலை அதெல்லாம் வெட்டிக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க, சில பேர் வெளியே போட்டுருவாங்க. அதை வந்து கவ்விக்கிட்டு அங்கே நாய் மார்க்கெட் ஏரியாவில் ரொம்ப நாய்கள் வந்து கும்மலாக சுத்தம். அதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த பிரியாணி கடைகள் இதெல்லாம் இருக்க ஏரியாவில் சாப்பிட்டு பிரியாணினா கடையாக இருக்கிறது இல்லை, அவங்க முறையாக அதை அகற்றுவாங்க. தெருவில் வச்சு விற்பாங்க சில பேர் பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு, கறிவடை அது இதுன்னு சொல்லிட்டு திருவல்லிக்கேணி ஏரியாவில் நிறைய பார்க்கலாம். அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த ஒரு கவனக்குறைவுல அவங்க வந்து அந்த குப்பைகளை கீழே போடும்போது என்ன ஆயிருது, அதை சாப்பிட்றதுக்கு தான் இந்த நாய் கும்பலாக நைட்டில் சுற்றுது.
அதோட அதுங்க அடிச்சுக்கிறது இல்லாம நம்மளையும் வந்து என்ன செய்யுது, கடிச்சு வைக்குது. இதெல்லாம் வந்து முதல்ல வந்து இந்த நாய்களால வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த காரணத்தினால அது பெருகுதுன்றதெல்லாம் கவனிச்சு என்ன செய்யணும், இந்த நாய்களுக்கு ஒரு வழி பண்ணாட்டி மக்களுக்கு வந்து என்ன தினமும் நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்து கூட ஒரு குழந்தை வந்து இறந்துருக்கு, 4 வயசு குழந்தை. நேத்து கூட அப்ப டெய்லி நம்மளுக்கு வந்து செய்திகள் வந்து இப்ப வந்துகிட்டே இருக்கு. மீடியா வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப மீடியா போட போய் வெளியே தெரியுது. தெரியாம எத்தனை பிள்ளைங்க இறந்துச்சோ, யார் யார் வந்து கடிபட்டு காலை இழந்தாங்களோ, ரேபிஸ் வந்துச்சோ, எவ்வளவு பேர் இறந்தாங்களோ அதெல்லாம் தெரியாது. தெரியாத சம்பவங்கள் தான் இதுல அதிகம். இந்த பிரச்சனை இப்போ ரொம்ப ஒரு பூதாகரமா ஆகவும் டெய்லி மீடியாக்கள் இங்கே இவன் இறந்தான், அங்கே அவன் இறந்தான்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு அந்த இதுங்களெல்லாம் வந்து எடுத்து போடுறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த நாயை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவிட்டு கூட இந்த நாய் டாக் லவர்ஸ் என்ன சொல்லக்கூடிய இவங்க வந்து இன்னைக்கு வந்து இதை எதிர்த்து போராடுறது முட்டாள்தனம், மூடத்தனம். இவர்களுடைய பிள்ளைகளையோ என்ன இவர்களுடைய குழந்தைகளையோ நாய் கடித்தி கோரப்படுத்தி இருந்தா அப்போ இவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா பணக்காரங்க இருக்கிற இடத்துல தெருநாய்கள் இருக்காதுங்க. பார்த்துருக்கீங்களா? மயிலாப்பூர், மந்தவெளியெல்லாம் சில ரிச்சான ஏரியாலாம் இருக்கு. ஏன்னா நீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே ரோடே சைலண்டா இருக்கும். ஒரு நாயை கூட நீங்க பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா இதுதான், அங்கே வந்து அசைவ உணவு கடைகளோ மற்ற எதுவுமே வெளியே இருக்காது, குப்பைகள் எதுவும் இருக்காது, சுத்தமா இருக்கும். அதனால நாய்க்கு அங்கே வேலையே இருக்காது, நாய் கடிக்கும் அங்கே வேலையே இருக்காது. அதனால நாய் மூலமா அனுபவிக்கக்கூடிய தொல்லைகளை அவங்க அனுபவிச்சே இருக்க மாட்டாங்க. எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், அந்த சாமத்துல கூட அந்த தெருவுக்கு போகலாம் வரலாம், பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனைகள்லாம் எங்க தெரியுமா, கொஞ்சம் ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் வாழக்கூடிய பகுதியில் தான் இந்த நாய்கள் வந்து கும்மலாக சுத்துது. பணக்காரங்க பகுதியில் அந்த பக்கமே அது போவாது. ஏன் போவாதுன்னு சொன்னா அதுக்கு அங்கே வேலையே இல்லை, எதுவும் அது கிடைக்காது. அவனே அப்படியே நாய் வளர்த்தா கூட என்ன செய்வான், இந்த வெளிநாட்டு நாய்களை வீட்டுக்குள்ள வச்சு அவன் வந்து கெட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு கிடப்பான். இல்லை அவனுக்கு ஒரு வரண்டா இருக்கும், அங்கேயே அது இருக்கும். அது அங்கே வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனைகள்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் அதிகமான இந்த தெருநாய்கள் சுற்றி திரிவதை பார்க்கிறோம். பிள்ளைங்கள் இப்ப வெளியே ஒரு காலத்துல வந்து பிள்ளைகள் எவ்வளவு விளையாட்டு விளையாடுவாங்க, சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு விளையாடுறாங்களா? எல்லாமே இந்த நாய்க்கு பயந்தே பெற்றோர்கள் என்ன செய்யறதில்ல, பிசிக்கலா அவங்க விளையாட வேண்டிய விளையாட்டுகள்லாம் வெளியே போகாத, தெருவுக்கு போகாத, விளையாடாத அப்படின்னு சொல்லி தடுத்து வைக்கக்கூடிய நிலையெல்லாம் எதனால ஏற்படுது, அந்த நாய் பயத்தாலேயே ஏற்படுது. அதனால போனை கொடுத்து அவங்க வந்து அதுக்கு ஏதோ கேம் விளையாண்டுக்கிட்டு பிள்ளைங்க வந்து என்ன செய்யுது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதனால முழுக்க இந்த நாய்களை வந்து தடுக்கிறதுல அரசு வந்து என்ன செய்யணும், முழு மூச்சா நடாது. எந்த வகையில தடுப்பீங்களோ எதை சொன்னாலும் அதுல ஒரு குறைய சொல்லிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு சப்ஜெக்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சு, அதுலயும் வந்து இன்னைக்கு குறை சொன்ன காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அது எதுன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஆய்வு செஞ்சு அந்த நாய்களை வந்து எப்படி ஒழிக்கணும், தெரு நாய்களை வந்து அதுவும் அந்த ரேபிஸ் உள்ள என்ன ரொம்ப படுபயங்கரமான ரேபிஸ் பரவல். அந்த நாயை பார்த்தாலே தெரியும், சொறி பிடிச்சி திரிகிற நாய்கள் எக்கச்சக்கமா சிட்டிக்குள்ள இருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாட்டி மக்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து 10 மணிக்கு வருவாங்க, 11 மணி வருவாங்க, 12 மணிக்கு வாங்க, அவங்களாம் நடக்க முடியல ரோட்ல. மெட்ரோ ரயில்லாம் இனிமே வந்து பரவலா வரப்போகுது. அப்போ மக்கள் நடமாட்டம் சிட்டிக்குள்ள அதிகமா இருக்கும். நைட்டு விடிய கூட அவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நடந்துட்டு கொண்டுகிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு வந்து இந்த நாய்களால பாதுகாப்பு கிடையாது. அதனால அந்த நாய்களை வந்து கட்டுப்படுத்தாட்டி ஒழிக்காட்டி மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.